செங்கை பத்மநாபன் சார், 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார். அது நடந்தது. அதே போன்று 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றதும் அதற்கேற்ற அவங்க பணிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு ராமசுப்ரமணியம் சார் சொல்றாரு. நாம மேற்கொண்ட இந்த கருத்து கணிப்புல பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கி பிரிப்பதை தவிர அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு தாக்கம் இருக்காதுங்கிறத நம்முடைய முடிவுகளாக வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? 40 கடந்த பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் வந்து பிஜேபியும் அதிமுகவும் பிரிந்திருந்த காரணத்தினால். இப்போ 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, மிகப்பெரிய பாதிப்பு வரும். கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2 பேரும் சேர்ந்திருந்தா நிச்சயமாக 40 அவங்களுக்கு போயிருக்கிற வாய்ப்பு அதிகம். 2021 ஒன்றா இருந்தாங்க சார். அப்போ என்ன எதிர்ப்பு? அவர் ரோட்டில் சாலையில் போகாமல் யூனிவர்சிட்டியினுடைய செவரெல்லாம் உடைச்சிட்டு உள்ளரங்களே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்பு கடந்த தேர்தலில் இல்லை. அவங்க 2 பேர் பிரிஞ்சது தான் இவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் நாகலட்சுமி மேடம் சொன்னாங்க, சகோதரி திமுக எப்படி அவளை அந்த தைரியமாக பேசுகிறாங்கன்ற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. ஏன்னா திமுக அது கைவந்த கலை. எப்படின்னா எதாக இருந்தாலும் அப்படியே அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே அதிமுக இந்த தவறை பண்ணால் கொஞ்சம் அச்சம் கொள்ளுவாங்க. இதுதான் அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். எப்படி எந்த துறையில் பார்த்தாலும் பிரச்சனை, எந்த துறையில் பார்த்தாலும் பிரச்சனை. இப்போ திமுகனுடைய நிர்வாகிகளுக்கு, திமுக கட்சிக்காரர்களுக்கு அடுத்த தேர்தல் நம்ம வரமாட்டோன்றது தெரிஞ்ச காரணத்தினால இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அவங்களுடைய அறுவடை காலம் இதுதான். இதை விட்டுட்டாங்கன்னா வாய்ப்பே கிடையாதுன்றதுனால இறங்கி செய்வாங்கன்ற ஒரு அச்சத்தில் தான் 4 IAS அதிகாரியே போட்டிருக்காரு. மக்கள் நல பிரச்சனைக்கு நேரடியாக கட்சிக்காரங்களை போய் பார்க்கணும், மந்திரியை பார்க்கணும், கவுன்சிலரை பார்க்கணும், மேயரை பார்க்கணுன்றது தான் நடைமுறை. அதெல்லாம் விட்டுட்டு அதிகாரி யார்? இவங்ககிட்டையும் அதே அதிகாரி தான், அவங்க ஆட்சியிலையும் இவங்க இதே அதிகாரி தான். என்ன போர்ட்ஃபோலியோ மாறும், அந்த துறை மாறும், அவ்வளோதான். அவர்கள்கிட்ட விட்டது காரணம் இந்த தடவை விட்டாருன்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்கன்ற ஒரு அச்சம் தான். தயவு செஞ்சு காமராஜர் ஆட்சின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதே இவங்க என்ன கேட்குறாங்க, பிஜேபியும் அதிமுகவும் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்த காரணத்தினால் அவர்கள் எப்படி கூட்டணி இணையுன்றாங்க. ஆனால் அதிமுக அதே காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தில் இருக்காங்க. திமுகனுடைய சிவா என்ன பண்ணியிருக்காரு, காமராஜரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க கூட்டணி எப்படி? அதையும் தாண்டி காங்கிரஸ் அங்கே இருந்தால் கேவலம்தான். அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி சரிவு திமுக சந்திக்கும். எப்படின்னா யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்கிற மாதிரி இவங்க அதிகமாக பிஜேபியும் அதிமுகவும் கலாட்டா செய்ய தாவேகா அவங்கக்கிட்ட நெருங்குவதற்கு வாய்ப்பு அமையும். அதிமுகவும் தாவேகாவும் இணைஞ்சிட்டா தேர்தலே வேண்டாம். தாவேகா உறுதியா இருக்காங்க. பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுக நாங்க சேர மாட்டோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க? நல்லா கேட்டுக்கோங்க. திமுகனுடைய கூட்டணி ஒருங்கிணைந்து இருந்தால் தாவேகா எதை நம்புது? யாரை கூப்பிட்டுருக்காரு? கம்யூனிஸ்ட கூப்பிடுறாரு, விசிகாவை கூப்பிடுறாரு, காங்கிரஸை கூப்பிடுறாரு. அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லிட்டாங்களே, யார் சொன்னாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே சொல்லிட்டாங்க சார். நேற்று கூட பேசியிருக்காரு சார். திமுகவில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் பிஜேபியை ஆதரிக்க மாட்டேன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை எதுக்கு? என்ன சொல்லலாம்? பிஜேபி கூட நான் போக மாட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு திமுக நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆப்ஷன். கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க கொடுக்குற சீட்லாம் வாங்குறதுக்கு நாங்க தயாரா இல்லைன்னு சொல்றாரு. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. அமித்ஷா கிட்ட பேசும்போது திமுக எதிரான கட்சியில் ஒன்றிணைக்க நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க சார். அது அவங்க முயற்சி சார். இவரு ஒரு 20 தீர்மானம் போட்டிருக்காங்க இவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில். அதில் முக்காவாசி தீர்மானம் அந்த திமுகனுடைய கூடாரத்தை கலைக்க தான். அங்கே இருக்கிற கட்சிகளுக்கு வர வேண்டியதுதான். தயவு செஞ்சு சொல்கிறேன் கேளுங்க. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி இன்டாக்கா பிரியாமல் அப்படியே இருந்துச்சுன்னா தாவேகாவுக்கு வேற என்ன வழி? தயவு செய்து அப்போ தாவேகா அதிமுகவை நெருங்கும். அதிமுகவை நெருங்கிவிட்டால் களமே மாறிடும். பாஜக வெளியேறுமா? ஏறினாலும் ஏறலாம். ஏன்னா அவங்க பேச்செல்லாம் பார்த்தா அவங்க இபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக வெளியேற்றி விட்டு தாவேகா சேர்த்துக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குன்றீங்க. தாவேகா உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி வில் கோ அவே. அதுக்கு இவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்றது தான். இவங்க என்ன பண்றாங்க, திமுகனுடைய கூட்டணி கட்சியெல்லாம் இவர் தாவேகாவுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இவர் நாகலட்சுமி திமுக சகோதரி சொன்னாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து கூப்பிடுறேன், உடனே மறுப்பு தெரிவிச்சாருன்னு சொல்கிறாங்க. கரெக்ட், ஏற்றுக்கிறேன். அதிமுக கூப்பிட்டதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுப்பு. உடனே அவர் மைக்கு ஆஃப் பண்ணல, உடனே இவங்க மைக் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனால்
தாவேகா அழைப்புக்கு இது வரைக்கும் ஏன் அவர் மறுப்பு தெரிவிக்கல? தாவேகா மீண்டும் மீண்டும் கூப்பிட்டதில்ல கம்யூனிஸ்ட், மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கூப்பிட்டதில்ல கம்யூனிஸ்ட், விசிகாவை கூப்பிட்டதில்ல. எதனா ஒரு மறுப்பு அறிக்கை வந்துச்சா? தயவு செய்து திமுக இந்த தடவை 3ஆம் நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விபரீதம் போகும். நான் வந்து திமுகனுடைய எதிரி அல்ல, விரும்பத்தகாத அல்ல. இவங்க வந்தாலும் அவங்க வந்தாலும் ஐ எம் சீயிங் போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இன் ஈக்வி டிஸ்டன்ஸ். ஆனால் இப்போ நடைபெறுகின்ற அத்தனை அவலத்திற்கும் ஏற்றுக்கவே முடியாது. 24 பேர் கொண்டு இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு சாரி சொல்றீங்க, ஒருத்தருக்கு ரூபா கொடுக்குறீங்க, மீதி 23 பேருக்கு தரல. அதை ஒருத்தர் கேட்டால் அவரை விமர்சனம் பண்ணுறீங்க. நல்லா தானே கேட்டிருக்காரு ஒருத்தர். யார் யார் எதை கேட்குறாங்கன்றது இல்லை, விஷயங்கள் சிறப்பு தானே சார். அந்த மாதிரி ஒன்னாரடா சொல்லிட்டே போகலாம். சொல்லுங்க சார், நீங்க மனித இப்போ சொல்லுங்க. நீங்க சொல்றது ஒரு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு 200+ன்றாரு, எதிர்க்கட்சியில 200+ சொல்றாங்க. ஆனா தாவேகாவுடைய வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு மாற்றம் எதுவும் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் இப்போதைக்கு இல்லையே சார். இல்லை சார், மாற்றம் ஏற்படுற மாதிரியே களம் அப்படி தானே சார் நகர்ந்து போகுது. இன்னமும் நோபடி ஹஸ் ஃப்ரீஸ்ட். முதல்ல கடந்த வாரத்தில் என்ன பண்ணீங்க? அதிமுகவும் பிஜேபியும் ஃபிக்ஸ்டு வித் அலைன்ஸ்னு சொன்னீங்க. அது இல்லையே. அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரு அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்றாரு. அதனால நீங்க சொல்றது இதுதான் உறுதியா இருக்கீங்க. பாஜக அதிமுக வெளியேற்றிட்டு தாவேகாவோட கூட்டணி அமைக்க போகுது. அதுதான் கடைசி கட்சி, அதுதானா கிளைமேக்ஸ்? அப்படிதான் முடியும். கட்சி அதுதான்றீங்க. இவங்க ஏமாற்றி விட்டால் திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் தாவேகாவை ஏமாற்றும் பட்சத்தில் தாவேகா ஒரு அதிர்வு தரும் முடிவை எடுக்கும். அந்த அதிர்வு தான் அதிமுகவுடன் இணைப்பு. அது இணைஞ்சிச்சுன்னா முடிஞ்சே போச்சு. அதில் 200 சீட் அந்த கனவுலே மறந்துருக்க சார். யார் ஜெயிச்சு வந்தாலும் இட்ஸ் தேர் வில் பி டிஸ்டன்ஸ். அந்த எண்ணிக்கை வித்தியாசம் ரொம்ப குறைஞ்சுதான் இருக்குமே கண்டி. சப்போஸ் அந்த திமுக கூட்டணி உடைஞ்சிடுச்சுன்னா திமுக வில் பி த தேர்ட் ஃப்ரண்ட். அப்படி கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அதிமுக வில் பி திமுக உடையனா அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் தெரியல சார். பத்திரிகை செய்தியில பாத்தீங்கன்னா அதை தவிர வேற எதுவுமே இல்லையா சார்? காங்கிரஸுக்கும் இதுக்கு காமராஜர் இஷ்யூ பெருசாயிடுச்சு சார். சிவா விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் இதை பெருசுபடுத்தாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் என்ன நடந்துட்டு இருக்கு? அத்தனை பேர் தெருமுனை பிரச்சாரம் வரைக்கும் சொல்லிட்டாரு சார். இது முடிவு வந்துச்சு, இது பெருசாக வேண்டாம் சார். அந்த மாதிரி இவர் தனிப்பட்ட முறையில் இவர் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்பார் சார். வல்லக்கோட்டை முருகனுக்கு போறாரு, இவரை உள்ள விடல. ஒரு செல்வ பிரதைக்கு என்ன பண்ணணும்? இது செல்வ பிரதைக்கு ஏற்பட்ட இழிவு இல்ல, அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு இழிவு. அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க போய் காங்கிரஸ் காலடியில விழுந்தாரு. அவர் யோசிக்கணும் சார். நீங்க கடந்த தேர்தலில் கண்ணீர் விட்டு வெளியே வந்தாரு, மிட்டாய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வாட்டி செல்வ பிரதேகர் கண்ணீர் விட போறாரா? ஆனா தயவு செஞ்சு அவங்க 40 சீட்டு கேட்டிருக்காங்க சார். கூட்டணி மந்திரி சபையை பேசாத கட்சிகளே கிடையாது. இப்போ திமுக கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே மார்க்கம் அதிகமான சீட்டுகள் எண்ணிக்கையை மற்ற கட்சிகளுக்கு தர வேண்டும். அந்த மாதிரி தந்ததுன்னா தனிப்பட்ட மெஜாரிட்டி திமுக வராது. அவர்களும் கூட்டணி மந்திரி சபைக்கு தான் போனோம். கடந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் மைனாரிட்டியா இருந்துட்டு எப்படியோ ஒப்பேத்திட்டார் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆனா இனிமே அந்த பாட்சா தயவு செய்து பலிக்காது என்பது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம எடுத்த அந்த சர்வேல பார்க்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிக சிறப்புக்கு 13, சிறப்புக்கு 31 வருது. அது ஒரு முதலமைச்சருக்கு வரக்கூடிய வரவேற்பாக பார்க்கப்படுது. இப்போ தேர்தல் நடந்தால் தமிழக முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 39 விழுக்காடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்களுடைய சட்டம் ஒழுங்கு மயிலாடுதுறையில் போனீங்கன்னா ஒரு டிஎஸ்பிக்கும் ஒரு எஸ்பிக்கும் நடக்கிற கூத்த பார்த்தீங்கன்னா தெரியும். சட்டம் ஒழுங்கு நியாயமா வேலை செஞ்சா இங்க வளர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சியும் நடக்குது. வழக்கம் நடந்து தான் இருக்கு. நடவடிக்கைங்கிறது எதிர்பார்க்கப்படுது. போதைப் பொருட்கள் கடத்தல் போச்சு, பெண்கள் கடத்தல் போச்சு, பாலியல் குற்றவாளி இப்போ மனித உறுப்புகள் வந்து திருடுற அளவுக்கு வியாபாரம் பண்ற அளவுக்கு உச்சத்துல போயிருக்கு சார். இதெல்லாம் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஒரே ஒரு ஆட்சியில ஸ்கூலுடைய பள்ளிக்கூடத்துல அந்த பள்ளியில வந்து யூ ஷேப்ல இருக்கணும்ன்றாங்களா? இதை விட ஒரு மடைமாற்றம் செய்யும் ஆசிரியர்கள் இல்ல, கட்டமைப்பு இல்ல, கழிப்பறை சுத்தம் இல்ல, பெண்களுக்கு ஒரே நிமிஷம் பாதுகாப்பு இல்ல. அதுல எல்லாம் நீலி கண்ணீர் வடிக்காம யூ டர்ன்ல உட்கார வச்சா ஒரு புரிய வேணாம் சார்.
டாக்டர்ஸ் எல்லாம் தவறா பேசிட்டு இருக்காங்க. குழந்தைகளுடைய BA கழுத்து முடிச்ச ஒரே teachers பக்கத்துல கிட்ட திரும்பி போய் இருந்தா கேளுங்க சார். அவங்களுக்கு நீங்க நரம்பு பேசாதீங்க அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய ஆரோக்கியமே போயிடுன்ற அந்த சிந்தனை கூட இல்லாம மடைமாற்றம் அரசியல், எதற்கெடுத்தாலும் மடைமாற்று. விவசாயிகளுக்கு 172 லட்சம் பேருக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 லட்சம் பேருக்கு இணைப்பு தரணும். விவசாயிகளுக்கு சப்பை சரி, ஓகே, கட்டணும். ஓகே, ஓகே, ஓகே. விவசாயிகள் சரி, நேரம் இல்லை சார்.